Nabi Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin barik sallim alayhi. நம்ம எல்லா மூமினாக முஸ்லீமாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கத்தினராக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நமது அனைவரையும் காமிலான சேகிடம் அனைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது ஃபமன் துஹ்ரிஜ அனின் நாரி வதுஹுரில் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். மறுமை நாளில் எவர் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரகாசிக்க செய்யப்படுகிறாரோ அவர் திட்டவட்டமாக வெற்றியடைந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. நம்ம அனைவரையும் சொர்க்கத்தில் பிரகாசிக்க செய்வானாக. ஆமீன். இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் தொழுதா மட்டும்தான் தொழுகணும், ஜக்காத் செய்யணும், ஹஜ்ஜி செய்யணும், அப்போதான் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் சேர்ப்பான்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில துவாக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாக்களை ஓதுவதன் மூலமாகவும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று கூறுகிறார்கள். சேதுல் இஸ்திக்பார், இந்த துவா காலையில் ஓதி அவர் மாலையில் மரணித்தார் என்று சொன்னால் அவர் சோனம் சொல்வார் என்று கூறுகிறார்கள். மேலும் இவர் மாலையில் ஓதி இரவில் வஃபாத்தாகிவிட்டார் என்று சொன்னால் அப்பொழுது அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கூறுகிறார்கள். இதை அறிவித்தவர் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சொன்னார்கள். நூல் புகாரி, நஸாயி, அபூதாவூத், இப்னு மாஜா போன்ற புத்தகங்களில் அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அபூதுக வ அனா அலா அஹதிக வ லா அஹதிக வ மா ஸனஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பி நிஅமதிக அலா அபூ தன்பி ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த. இந்த துவாவை ஓதணும். இந்த துவா ஓதுகிற காரணத்தினால் நம்ம சொர்க்கத்தை செல்லலாம் என்று சொல்கிறார்கள். அடுத்த ஒரு ஹதீஸில் இந்த ஹதீஸ் அஹ்மத், திர்மிதி போன்ற கிதாபுகளில் அறிவிக்கப்படுகிறது. இதை அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அனஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லல்லாஹு அர்பஈன யௌமல் ஃபி ஜமாஅத்தி யுரீதுக தக்பீரத்தன் வலா குத்திப லஹு பரகாத்துஹு ஃபமன் இலன் நாரி பரகாத்துஹு மினன் நிஃபாக். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஒரு நபர் 40 நாட்கள் தொழுகையில் இமாமுடன் மற்றும் தக்பீர் தக்லீமாக கட்டி தொழுகிறார்களோ அவர்களுக்கு 2 பரிசுகளை கொடுக்கின்றான். என்னவென்று பார்த்தால் நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது, முனாஃபிக் தனத்தில் இருந்தும் விடுதலை கிடைக்கின்றது. நம் அனைவரும் ஜமாத் தக்பீர் தக்லீமாவோட கட்டி தொழுக வேண்டும். மேலும் இன்னொரு சிறிய துவா கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன துவா என்றால் எல்லாருக்குமே தெரியும், அரணைன்னு கூட வராது. அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். இந்த துவாவை ஓதினால் 7 முறை ஓத வேண்டும். காலையில் 7 முறை ஓதி மாலைக்குள் மரணித்தால் நரகம் விடுதலை கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மற்றொரு துவாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது உஷீதக அமலத்த அர்ஷிக வ மலாயிகதிக ஜமீல் ஹல்கிக் அன்னகந்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக். இதை அறிவித்தவர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் நஸாயி, அபூதாவூத், திர்மிதி. இந்த துவா காலையில் மாலையும் ஒரு தடவை ஓதினால் கால் பகுதி நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. அது 2 தடவை ஓதினால் சொன்னால் அரை பகுதி நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது நண்பர்களே. 3 தடவை ஓதினால் முக்கால் பகுதி நரகத்திலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கின்றது. 4 தடவை ஓதினால் சொன்னால் முழுவதுமாக நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்று கூறுகிறார்கள். எனவே இதை கேட்ட துவாக்கள் அனைத்தையும் ஓதி நரக வேதனையை விட்டு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாஹி தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.